எவ்ரிடே ஆயில் அப்ளை பண்ணுமா? ஒன்ஸ் இன் எ வீக் ஆயில் அப்ளை பண்ணுமா? எவ்ரிடே ஆயில் அப்ளை பண்ணலாம் ஃபார் த ஹேர், Okay. நாட் ஃபார் த ஸ்கேல்ப். அதுவும் ஒன்லி ஃபார் உமன் ஹேவிங் லாங் ஹேர். செகண்ட் ஒன் வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறது ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ். டெய்லி ஹேர் வாஷ் இஸ் அ மஸ்ட். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எப்படி நம்ம உடம்புக்கு டெய்லி சோப் போட்டு குளிக்கிறோமோ அது மாதிரி தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கிறோம். தேர்ட் ஒன் ஹாட் வாட்டர் ஆர் கோல்ட் வாட்டர் ஃபார் ஹேர் வாஷ். அந்தந்த சுற்றுச்சூழல் வெப்பத்தை பொறுத்தது. சம்மரில் ஹாட் வாட்டரில் குளிக்க முடியாது, கோல்டு வாட்டரில் குளிக்கலாம். வின்டரில் வார்ம் வாட்டரில் குளிக்கலாம். ஹேர் ட்ரை பண்ணுமா ஒரு ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுமா? ஹேர் ட்ரை பண்ணுறது தான் நல்லது. நம்ம ஃபேனுக்கு கீழே நின்று நம்ம சாஃப்டான காட்டன் டவலில் துவட்டுறது தான் ரொம்ப நல்லது. இல்லை ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. 2 feet டிஸ்டன்ஸில் யூஸ் பண்ணணும். ஹாட் ஏர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. நார்மல் ஏர், ஹாட் ஏரோ கோல்ட் ஏர் யூஸ் பண்ணாமல் நார்மல் ஏர் வச்சுக்கணும். அந்த ஹேர் ட்ரையர் ஷுட் பி 2 feet அவே ஃப்ரம் த ஹேர். ஓகே. அதை வந்து ரொம்ப முடிக்கிட்ட கொண்டு போகக்கூடாது, முடி மேலே வைக்கக்கூடாது. ஹாட் ஏர் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஹாட் ஏர் யூஸ் பண்ணி முடி மேலே வச்சு ட்ரை பண்ணோம்னா அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஹேரில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் அது வந்து வாட்டர் வேப்பராக மாறி பபிள் ஹேர் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்து முடி உடைய ஆரம்பிக்கும்.